புதுச்சேரி சம்பவத்தை தொடர்ந்து மதுரையிலும் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த அதிர்ச்சி சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? முதற்கட்ட விசாரணையில் போலீசார் என்ன தகவல்களை வெளியிட்டிருக்காங்க? வணக்கம். மதுரை கூடல்புதூர் பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி. அந்த சிறுமி குடியிருக்கக்கூடிய வீட்டில இருந்து அவங்களுடைய கழிவறையில மயங்கி நிலை சிறுமியோட உறவினர்களால் நேற்று அவர் மீட்கப்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமியை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சிறுமி உடலை அந்த பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து சந்தேக மரணம் என்றுதான் நேற்று வரை போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நேற்று சிறுமியின் வீட்டில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் முகாமிட்டு விசாரணையானது மேற்கொண்டனர். இதனிடையே பாத்தீங்கன்னா சிறுமியின் இந்த பிரேத பரிசோதனை சற்று நேரத்துக்கு முன்பு நிறைவு செய்யப்பட்டு இந்த பிரேத பரிசோதனை முதற்கட்டமாக சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர காவல் ஆணையர் அவரிடம் தொடர்பாக நம்ம கேள்வி கேட்ட போது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது பிரேத பரிசோதனை உறுதி செஞ்சிருக்காங்கன்றதை அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது போஸ்கோ மற்றும் கொலை வழக்காகவும் மாற்றப்பட்டு இந்த குற்றவாளியை தற்போது நெருங்கி விட்டதாகவும் விரைவில் குற்றவாளியை கைது செய்து விடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.